எல்லாம் வல்ல ஈசனின் திருவருள் நம் எல்லோரையும் காத்திருக்கட்டும். அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களுக்கும் ஏனைய சோதிட நாட்டமுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஜோதிடத்தின் மூலம் ஒரு நபருக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அறிய வேண்டியதில் யாதெனில் குறிப்பிட்ட பாவகத்தையும் அதற்குரிய காரகத்துவத்தையும் இரண்டு ஸ்தானாதிபதிகளோடும் இரண்டு ஸ்தானத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது தவிர எதற்கெடுத்தாலும் குரு பார்ப்பார், குரு பார்த்தால் கோடி நன்மை மற்றும் திரிகோணத்தில் ஏற வேண்டும், கேந்திரத்தில் அமைய வேண்டும், அப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லி சம்பந்தப்படுத்தி பேசுவது முற்றிலும் முரணான கருத்துக்களாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு யாதெனில் குரு செவ்வாயின் கொடூர தாக்கம். குரு ஒரு நபருக்கு நல்லதே ஏற்படுத்துவார் என்பது முற்றிலும் தவறான போக்காகும். குருவாலும் அநேகப்பட்ட கொடுமைகளை நாம் அனுபவிக்க நேரிடும். இதில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து எந்த வகையில் நமக்கு நல்லது கெட்டதை ஏற்படுத்துகிறார் என்பதை கொண்டு இன்று அறிய வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு ஜென்மத்தில் இருந்தால் ஜென்மத்தோடு அதாவது லக்கினத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போது எப்படிப்பட்ட வகையை துன்பத்தை ஏற்படுத்துவார் என்பதை நாம் அறியலாம். குரு 12 ராசிகள் என்ற பலனை பாடல்களாக நாம் பாட கேட்டிருக்கிறோம். ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலாதொரு மூன்றிலே திரியோதன் படை மாண்டதும், தர்மபுத்திரர் நாளிலே வன வாசம் போம்படியானதும் என்ற வகையில் எல்லாம் பாடுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு ஜென்மத்தில் இருந்தால் அவர் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகலாம் என்பது இக்கருத்தின் முடிவாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு கஷ்டத்தை, இன்னல்களை, தண்டனை இப்படியெல்லாம் ஒருவர் அனுபவிக்க வேண்டுமென்றால் அது 8ஆம் பாவகத்தினுடைய அனுக்கிரகம் வேண்டும். அந்த 8ஆம் பாவகத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அதாவது தண்டனை அளிக்கக்கூடிய கிரகம் யாதெனில் செவ்வாய் பகவான். அப்படி செவ்வாய் 8ஆம் பாவகத்தோடும் லக்னம் அல்லது லக்னாதிபதியோடு குருவும் சம்பந்தப்பட்டிருந்தால் அச்சாதகர் கட்டாயம் அதற்குரிய திசாகாலத்தில் வரும்போது சிறைவாசம் சென்றே தீர்வார் என்பது திண்ணமாக கூற வேண்டும். இது தவிர ஏனைய கருத்துக்கள் படி அமையவிருப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தகாத வார்த்தைகளாகும். ஒரு ஜாதகத்தை நாம் நோக்கும்போது ஒரு கிரகம் தனது வீட்டிலேயே ஆட்சியாக இருந்தால் அதை கிரக பாவக காரக நாஸ்தி என்று சொல்லுவார்கள் கேபி முறையில். இது கொஞ்சம் தவறானது என்றே நான் கூற இருக்கிறேன். ஏனெனில் ஒரு கிரகம் தனது வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய வெளிப்பாடு, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று நாம் காண வேண்டுமானால் அவருடைய பார்வை எந்த இடத்திலெல்லாம் செலுத்தப்படுகிறதோ, அந்த கிரகம் நின்ற ஸ்தானாதிபதி எந்த இடத்திலெல்லாம் கோலோச்சுகிறதோ அவ்விடத்தை கொண்டே அவருடைய வெளிப்பாடுகள் தென்படும் என்பது திண்ணம். மற்றும் ஒரு தேட வேண்டிய இடத்தில் ராகு பகவான் நின்றால் அவ்விடத்தில் நாம் அப்பலனை காணக்கூடாது. அந்த ஸ்தானாதிபதி எங்கு சென்று இருக்கிறார்களோ, எந்த நிலைமையில் அமர்ந்திருக்கிறார்களோ அவருடைய நிலைமையை பொறுத்து நாம் காண வேண்டும். மற்றும் அந்த இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஸ்தானாதிபதியோடு அந்த தேட வேண்டிய கிரகமும் சம்பந்தப்பட்டிருந்தால்தான் அது பலனை அளிக்கும். அது மாத்திரமல்லாமல் அஸ்வினி மகம் மூலம் மற்றும் அக்கிரகம் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதற்குரிய பலனை நாம் பின்னோக்கியே காண வேண்டும். அக்கிரகங்கள் பின்னோக்கிய பார்வையையும்
செலுத்த வல்லதாக இருக்கிறது என்பது எனது இதுக்கு நாட்பட்ட 35 வருட அனுபவமாகும். இதை நீங்களும் பதிவிலிருந்து அறிந்து நீங்கள் பயிற்சி செய்து ஏற்றுக்கொள்ளலாம். மேலும் ஒரு கிரகத்தை நாம் காண வேண்டும், பலபலன் என்று காண வேண்டும் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய வீட்டில் எக்கிரகம் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அமர்கிறதோ அக்கிரகத்திற்கு அந்த விடத்தை விட அந்த அமர்ந்த கிரகத்துக்கு பலம் அதிகம். மேலும் அவருடைய வீட்டில் எக்கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அவருக்கு நாம் முதல் முக்கியத்துவம் தர வேண்டும். இப்படியாக நாம் காண வேண்டியிருக்கிறது. எனவே பல வகையிலும் அது மட்டுமல்லாமல் ஒரு கிரகம் அதாவது தெளிவர வீரியமாய் விளங்க வேண்டுமென்றால் அக்கிரகத்திற்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள நற்கிரகங்களை பொறுத்தும் 12ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள நற்கிரகங்களை பொறுத்தும் அவருக்கு வீரியமான பலனை அளிக்க வல்லதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பலதரப்பட்ட வகையில் நாம் ஆய்ந்தே முடிவு செய்ய வேண்டும். நாம் ஒரு கருத்தை பற்றி கூற இருக்கும்போது ஏறக்குறைய 10 ஜாதக அமைப்பாவது உதாரணமாக நாம் விளக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி 10 ஜாதகங்கள் கொண்டிருக்கும்போது இவற்றின் போக்கியெல்லாம் நாம் எந்த விதிமுறைகளை கடைபிடித்து எப்படியெல்லாம் கிரகங்கள் மாறி மாறி அமைந்து பலன் தருகிறதோ என்பதை விளக்கி கூறுவதாக அமைகிறது. இதன்படியே நான் கூறுவதை ஏற்று மற்ற நபர்களோடு தாங்களும் ஆய்வு செய்து எனது கருத்துக்களை ஏற்று லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் அதற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்ட ஜாதகம் யாதெனில் தனுசு லக்னம் 26/8/1980 சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதாவது லக்னாதிபதியோடு குரு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது நாம் முன்னாடி கூறியது. அதன்படிக்கு இச்சாதகருக்கு 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியனோடு குரு அமர்ந்து தனது வீட்டை 5ஆம் பார்வையால் லக்னத்தை பார்க்கிறார். முதல் பாகம். அடுத்ததாக 8ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். 8ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்றால் 11ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாயோ சனியின் 3ஆம் இடம், அதாவது கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மற்றும் 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அப்போதைக்கு இந்த சந்திரன் என்ற ஸ்தானாதிபதி சனி எப்படி செயல்படுவார் எனில் வக்ர பார்வை செலுத்த வேண்டியிருக்கும். வக்ர பார்வையால் தனது 3ஆம் பார்வையால் எந்த இடத்தை நோக்குகிறார்? 8ஆம் இடத்தை நோக்குகிறார். எனவே அந்த 8ஆம் ஆதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கிறது. மற்றும் 11ஆம் ஆதி என்ற ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திலும் 7ஆம் ஆதி என்ற ஸ்தானாதிபதி அது பாவகர்த்தாரி யோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தனுசில் நின்ற சுக்கிரன் சிம்ம ஸ்தானாதிபதியோடு, அதாவது 9ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பதால் 8ஆம் இடத்தை மையப்படுத்தி இருப்பதால் அந்த 8ஆம் இடத்தோடு ராகு சம்பந்தப்பட்டு இருப்பதாலும் இச்சாதகர் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகிறது. இவர் ஏதோ குடும்ப தகராறு அடிதடி என்ற வகையில் இச்சாதகர் சிறைவாசம் சென்றார். மேலும் அடுத்ததாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 12/12/1984. இச்சாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர், பூச நட்சத்திரத்துக்குரியவர். இவருக்கு லக்னாதிபதி 8இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். இங்கு மாறான 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. இருந்தாலும் ஸ்தானாதிபதியாக இருந்து இங்கு லக்னத்தோடு சம்பந்தப்பட வேண்டும். இப்போதைக்கு செவ்வாயின் குருவினுடைய பார்வை எந்தெந்த இடத்தில் விழுகிறது? 12ஆம் இடமான மேஷத்திலும் 4ஆம் இடமான சிம்மத்திலும்
ஏழாம் இடமான மிதுனத்திலும் பார்வை குருவின் பார்வை விழுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இந்த குருவின் பார்வை பெற்ற ஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாய் எந்த வீட்டோடு சம்மந்தப்படுகிறார் என்றால் 10ஆம் இடமான சனியின் வீட்டில் சம்மந்தப்படுகிறார். மேலும் அந்த லக்னாதிபதி எவ்விடத்தில் உள்ளார் என்பதனால் 9ஆம் இடமான சுக்கிரனுடைய வீட்டில், சனியினுடைய வீட்டில், அதாவது கும்பத்திற்கும் மகரத்திற்கும் உரிய சனி 6இல் இருக்கிறார். 6இலிருந்து இந்த அவருக்கு 3, 10, 7 என்ற பார்வையின் பிரகாரம் மகரத்தில் கடகத்தில் உள்ள சந்திரனை 10ஆம் பார்வையால் நோக்குகிறார். இந்த சுக்கிரன் லக்னாதிபதியும் அந்த சந்திரனை நோக்குகிறார். மேலும் சனி என்ற ஸ்தானமும் மேஷத்தின் ரிஷபத்தின் மற்றொரு வீடான துலாத்துக்குரிய இடமாக இருக்கிறது. எனவே இந்த ஜாதகர் குருவினுடைய பார்வை எந்த இடத்தில் விழுகிறது? அதாவது சுக்கிரனோ லக்னாதிபதி என்ற ஸ்தானாதிபதிக்கு 5ஆம் இடத்தில் யார் இருக்கிறார்? 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் தான் இந்த குருவினுடைய பார்வை விழுகிறது. மற்றும் 8ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு தண்டனை அளிக்கக்கூடியவர் செவ்வாய். இன்றைக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர் குரு லக்னத்தோடு சம்மந்தப்பட்டு விட்டார். செவ்வாய் 8இல் எப்படி என்றால் 10ஆம் இடத்தில் அமைந்துள்ளார். 10ஆம் இடம் என்பது சனியினுடைய வீடு. சனி 6ஆம் இடமான துலாத்திலிருந்து 8ஆம் ஆதியான குருவை 3ஆம் பார்வையால் சேர்த்துகிறார். எனவே இச்சாதகர் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டானது. அடுத்தபடியாக நாம் காண இருப்பது மிதுன லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகர். 12/3/1974 சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு. அதாவது லக்னம் என்பது மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்துக்குரிய புதனும் 9ஆம் அதிக்குரிய குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார். 9ஆம் இடத்தில் குரு சம்பந்தப்பட்டுள்ளார். எனவே தனது 9ஆம் பார்வையால் மிதுனத்தை நோக்குகிறார். மேலும் குரு என்ற ஸ்தானாதிபதியும் லக்னத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டார். எனவே இங்கு லக்னத்தோடு குரு சம்பந்தப்பட வேண்டும் என்ற விதி பூரணமாகிறது. மேலும் 8ஆம் ஆதியோடு அதாவது செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். 12ஆம் இடத்தில் கேது செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த 12ஆம் ஆதி என்ற ஸ்தானாதிபதி அதாவது ரிஷபத்துக்குரிய சுக்கிரனோ 8ஆம் இடத்தில் அமைந்துள்ளார். இச்சாதகத்தின் விளக்கமும் பூரணமாக நாம் பலனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இச்சாதகரும் சிறைவாசம் செல்ல வேண்டிய நிலைமை உண்டாகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது மகர லக்கணத்தில் பிறந்த மற்றொரு ஜாதகர். 24/11/1953 திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு மகர லக்கணத்தில் உள்ளார். குரு மிதுன ராசியில் அமர்ந்துள்ளார். மிதுன ராசியில் இருந்து லக்னாதிபதியாகப்பட்ட துலாத்தில் அமர்ந்து இருக்கிறவர் ஆட்சி பெற்றவரோடு அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்றவரோடு அமர்ந்த இந்த சனியை துலாத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் சுக்கிரனது வீட்டை 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மாத்திரமல்லாமல் குரு என்ற ஸ்தானாதிபதியும் அந்த சனியோடு சம்பந்தப்பட்டு விடார். எனவே குரு லக்னத்தோடு சம்பந்தப்பட வேண்டும் என்கின்ற விதி நிரூபணமாகிறது. மேலும் செவ்வாய் 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட வேண்டும். 8ஆம் ஆதியாகப்பட்டவர் யார் எனில் சூரியனோ 11ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இங்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த சூரியனோடு செவ்வாய் எப்படி சம்பந்தப்படுகிறார் என்றால், செவ்வாயோ 11ஆம் இடத்தில் இருந்தாலும் 8ஆம் ஆதிக்குரிய
புதனுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். புதனும் புதனுடைய வீட்டில் புதனும் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். எனவே சூரியனுக்கு அதாவது 8ஆம் ஆதிக்கு 8ஆம் இடத்தில் மற்றொரு ஸ்தானமான, அதாவது 8ஆம் ஆதிக்கு 8ஆம் இடம் என்பது மிதுனம், கன்னி, அப்படிப்பட்ட வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் இச்சாதகர் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டானது. இச்சாதகர் யாதொரு தப்பும் நிகழாமல் தனது வீட்டிலேயே குடும்ப வேலைகளை கவனித்து கொண்டிருக்கும்போது வந்திருந்த காவலர் வலியை அழைத்து கொண்டு சென்று இவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைமை உண்டானது. அடுத்ததாக நாம் காணவிருப்பது சிம்ம லக்கணத்துக்குரிய ஜாதகர். இவர் 12/10/1953 கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு லக்னாதிபதியாகப்பட்ட சூரியன் என்ற ஸ்தானம் எதுவெனில் கன்னி, இது புதனுடைய வீடு. மேலும் குரு மிதுனத்தில் அமர்ந்துள்ளார். இது மிதுனத்துக்கும் உரியவர் புதன்தான். இந்த லக்னாதிபதி நின்ற ஸ்தானாதிபதி யார் எனில் புதன் 3இல் அமர்ந்துள்ளார். 11ஆம் இடத்தில் அமர்ந்த குரு லக்னாதிபதி நின்ற ஸ்தானாதிபதியை 5ஆம் பார்வையால் நோக்கப்பெறுவதால் லக்னாதிபதியோடு இச்சாதகருக்கு குரு சம்பந்தப்படுகிறார் என்பது விவரம் நிவர்த்தியாகிறது. மேலும் 8ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். செவ்வாய் லக்னத்திலிருந்து தனது 8ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். மேலும் 8ஆம் ஆதி என்பவர் குரு 11ஆம் இடத்திலிருந்து அவர் நின்ற ஸ்தானாதிபதி, அதாவது குரு நின்ற ஸ்தானாதிபதி, செவ்வாய் நின்ற ஸ்தானாதிபதி சூரியன் புதனால் பார்வையினால் சம்பந்தப்படுவதால் 8ஆம் இடத்தோடு இச்சாதகருக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது. இவரும் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது ஒரு கன்னி லக்னத்துக்கு உரியவர். 29/6/1979 நாள் பிறந்தவர். மக நட்சத்திரம். இவருக்கு லக்னாதிபதியாகப்பட்டவர் புதன். 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் ஆதி என்ற ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போதைக்கு குரு நின்ற ஸ்தானாதிபதி லக்னத்தோடு சம்பந்தப்பட வேண்டும். லக்னாதிபதியாகப்பட்ட புதனோடு 11ஆம் இடத்தில் குரு சேர்ந்து அமர்ந்துள்ளார். எனவே குரு லக்னாதிபதியோடு சம்பந்தப்பட வேண்டும் என்ற விதி முடிவாகிறது. மேலும் 8ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். இங்கு 8ஆம் ஆதி என்பது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயோ சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றவரோடு அமர்ந்திருக்கிறதால் மற்றும் மேலும் செவ்வாய் தனது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான, அதாவது விருச்சிக ராசியை தனது 7ஆம் பார்வையால் பார்த்துவிடு. ஆட்சி பெற்றவரோடு அமர்ந்து 7ஆம் பார்வையால் விருச்சிகத்தை பார்க்கிறார். அதாவது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தை செவ்வாய் நோக்குவதால் இச்சாதகருக்கு செவ்வாயும் 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறார் என்ற விதத்தில் இவரும் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது துலா லக்னத்துக்கு உரியவர். இவர் 13/4/1952 நாள் பிறந்தவர். அனுஷ நட்சத்திரம். இவருக்கு லக்னத்தோடு குரு சம்பந்தப்பட வேண்டும். குருவோ 7ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்துள்ளார். மேஷஸ்தானாதிபதியான செவ்வாய் லக்னத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டார். மேலும் 8ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். செவ்வாய் என்பது லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்தில் இருந்து தனது 8ஆம் பார்வையை 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். மேலும் சுக்கிரன் என்ற ஸ்தானாதிபதி, அதாவது 8ஆம் ஆதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 7ஆம் இடத்தில் அமர்ந்த குருவை மேலும் செவ்வாய் 7ஆம் பார்வையால் பார்த்து விடுகிறார். எனவே இச்சாதகர் 8ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டு விட்டதால் இச்சாதகருக்கும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது.
அடுத்தது இதுவரை நாம் எனது அருகாமையில் அமர்ந்த ஜாதகரை கொண்டு நான் விளக்கியுள்ளேன். மேலும் அனைவராலும் அறியப்பட்ட கலைஞர் மு. கருணாநிதியினுடைய ஜாதகத்தை கவனிக்கலாம். இவர் பலமுறை சிறைவாசம் சென்றவர் ஆவார். இவர் 3/6/1924 நாள் பிறந்தவர். மிருகசீரிட நட்சத்திரம். இவர் பிறந்ததோ கடகலக்கணம். கடகலக்கணமான சந்திரனோடோ கடகலக்கணத்தோடு குரு சம்பந்தப்பட வேண்டும். கடகலக்கணத்துக்குரிய சந்திரன் 11ஆம் இடமான ரிஷப ராசியில் உச்சம் பெற்றுள்ளார். அவரை குரு 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையால் நோக்குகிறார் மற்றும் குருவினுடைய 9ஆம் பார்வையால் லக்னத்தையும் நோக்கிவிடுகிறார். எனவே லக்னத்தோடு லக்னாதிபதியோடு குரு சம்பந்தப்பட்டு விட்டார். மேலும் 8ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும் என்றால் 8ஆம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளார். செவ்வாயோ 7 அமர்ந்துள்ளார். இங்கு கேது 8ஆம் இடத்தில் இருப்பதால் அவர் நின்ற ஸ்தானாதிபதி சனி 4இல் அமர்ந்துள்ளார். எனவே கேது சம்பந்தப்படுவதால் சனி வக்கர பார்வையை செயல்பட வேண்டிய அவசியம் உண்டாகிறது. தனது வக்கர பார்வையான 10ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தில் இருந்த செவ்வாயை பார்வை செய்து விடுகிறார். எனவே இச்சாதகர் சிறைவாசம் செல்ல வேண்டிய பல முறை சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகிறது என்பது திண்ணமாகிறது. அடுத்தது நாம் காண இருப்பது மற்றும் ஒரு ஜாதகம். நாம் அறிந்த தமிழக முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் 24/2/1948 நாள் பிறந்தவர். மக நட்சத்திரம். இவர் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர். இந்த மிதுன லக்கணத்தோடு பார்க்கும்போது குரு 7ஆம் இடத்திலிருந்து ஆட்சி பெற்று லக்கணத்தை நோக்குகிறார். மேலும் 8ஆம் இடமான நோக்கிவிடுகிறார். அடுத்தது 8ஆம் இடமான சனியோடு செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். இப்போதைக்கு சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 8ஆம் அதியாகப்பட்ட சனி செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்துள்ளார். சந்திரனுடைய வீட்டில் 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 2ஆம் இடத்தான சந்திரனோ 3ஆம் இடமான சிம்மத்திலும் செவ்வாயோடு சம்பந்தப்பட்டு விட்டார். எனவே 8ஆம் ஆதியோடு சம்பந்தப்பட்ட விகிதம் என்ற விகிதத்தில் ஈச்சாதகருக்கும், அது மாத்திரமில்லாமல் இந்த அவர் செவ்வாயும் சந்திரனும் நின்ற இடம் சிம்ம லக்கணத்திற்குரிய சூரியன் தனது 7ஆம் பார்வையால் தனது இடத்தையே நோக்குகிறார். எனவே ஈச்சாதகரும் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகிறது. மேலும் அடுத்ததாக நாம் காண இருப்பது மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய ஜாதகம் ஆவார். இச்சாதகர் 2/10/1963 நாள் பிறந்தவர். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் துலா லக்னத்தில் பிறந்தவர். இவருக்கு 7ஆம் இடமான மேஷத்தில் குரு அமர்ந்து மேஷத்திற்குரிய செவ்வாய் லக்னாதிபதி ஆட்சி பெற்றவரோடு அந்த லக்னத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டார். எனவே இச்சாதகர் 8ஆம் அதாவது லக்னத்தோடு குரு சம்பந்தப்பட வேண்டும் என்ற விதி இங்கு அடங்கிவிடுகிறது. மேலும் 8ஆம் இடமான சுக்கிரன் லக்னத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. 8ஆம் ஆதிக்கு, அதாவது லக்னாதிபதி 8ஆம் ஆதியாகவும் இருக்கிறது என்பதால் அவருக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். செவ்வாய் தனது 8ஆம் பார்வையால் ரிஷபத்தை நோக்குகிறார். எனவே ஈச்சாதகர் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகிறது. மேலும் செவ்வாய் லக்னத்துக்கு 2ஆம் ஆதியாக இருப்பதால் இவர் 11ஆம் ஆதியாகப்பட்ட சூரியன் என்ற ஸ்தானாதிபதி, சூரியன் 12ஆம் இடத்தில் 12ஆம் ஆதி லக்னத்திலும் 2ஆம் ஆதி செவ்வாயும் லக்னத்திலும் இருப்பதால் இவர் பலமுறை சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டானது. மேலும் இச்சாதருக்கு மற்றொரு சிறப்பு யாதெனில் 7ஆம் ஆதியாகப்பட்ட செவ்வாயும் மனைவிக்குரிய சுக்கிரனும் லக்னத்திலேயே அமைந்துள்ளார். எனவே இச்சாதகர் மட்டுமல்லாமல் இவருடைய மனைவியும் சிறைவாசம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகிறது என்பது திண்ணமாகிறது. அடுத்ததாக நாம் காண இருப்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய ஜாதகமாகும். இவர் மேஷ லக்னத்தில் பிறந்தவர். மேஷ ராசியில் அமையப்பட்டதாகவும் இருக்கிறது. இவருக்கு
குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 4ஆம் ஆதியாகப்பட்டவரோ ஆட்சி பெற்ற சூரியனோடு சிம்மத்தில் அமர்ந்துள்ளார். அவருடைய பார்வை பெற்ற 10ஆம் ஆதியாகப்பட்ட சனி 7ஆம் இடத்தில் இருந்து லக்னாதிபதியாகப்பட்ட சுக்கிரன் என்ற ஸ்தானாதிபதி, அதாவது லக்னத்துக்குரிய சுக்கிரன் கடகத்திலும் கடத்தில் நின்ற ஸ்தானாதிபதி ரிஷபத்திலும் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றுள்ளார். எனவே பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரன் என்ற ஸ்தானாதிபதியான சந்திரனை சனி நோக்குகிறார். எனவே இச்சாதகருக்கு லக்னத்தோடு குரு சம்பந்தப்பட்டு விட்டார். மேலும் 8ஆம் ஆதியோடு செவ்வாய் சம்பந்தப்பட வேண்டும். 8ஆம் ஆதி என்பது குரு. இப்போதைக்கு சிம்மத்தில் குரு அமர்ந்துள்ளார். அவருடைய பார்வை பெற்ற ஸ்தானாதிபதியாகப்பட்ட சனி செவ்வாயில் அமர்ந்து 8ஆம் ஆதியாகப்பட்ட யார், குரு நின்ற ஸ்தானாதிபதி சனி 10ஆம் பார்வையால் பார்த்து விடுகிறார். எனவே இச்சாதகர் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும். இச்சாதகர் எவ்வகையில் சிறைவாசம் அனுபவித்தார் என்பது ஒருவருடைய பிறப்பை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு யாதெனில் கேது, அதாவது ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் என்ற ஸ்தானாதிபதி லக்னத்தோடும், பிறப்பிடம் என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய வகையாகும். சந்திரன் லக்னத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பதாலும் லக்னத்தோடு சம்பந்தப்பட்ட குரு லக்னத்தில் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை உண்டானதால் இவ்விச்சாதகர் பிறப்பதே சிறைவாசத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் உண்டானது என்பது தென்னமாகிறது. எனவே நான் கூறிய மேற்கண்ட உதாரண ஜாதகத்தை அனைத்தையும் நீங்கள் அனைவரும் அலசி தங்களுக்கு எட்டிய வகையில் சோதிட வல்லமையுடன் ஆய்வு செய்து மற்றும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் மற்ற உதாரண ஜாதகத்தை கொண்டு யார் யார் எந்த வகையில் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை உண்டானது என்பதை ஆய்வு செய்த பின்னரே அடியேனை பின்பற்றலாம் என்பது நான் வேண்டிக்கொள்கிறேன். மேலும் சம்பாஷணை பேசக்கூடிய விதம் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கலாம் என்றாலும் நான் சொல்வது அனைத்தும் நிரூபணத்துக்கு உண்டானது. இதில் எல்லளவு கொஞ்சம் கூட தவறுதல் ஏற்பட வாய்ப்பே இல்லை. எனவே தாங்கள் முடிந்தவரை ஆய்வு செய்து என்னை பின்பற்றலாம். எனக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும்படி அனைத்து அன்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.